ஒரு காரியத்தை நீங்க நியாயத்தை வெளிப்படுத்தணும்னா 2 சாட்சி தேவை. இங்க 2 சாட்சியுமே இருக்காங்க. தானியேல் ஒரு சாட்சி, அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு சாட்சி. இதுக்கு மேல யாராவது சாட்சி கொடுக்கணுமா? பரலோகமே ஐஸ்வர்யத்தினால் நிரம்பி இருக்குதுன்னா தேவனுடைய ஆசை என்னவா இருக்கும்? பரலோகத்துல ஐஸ்வர்யமா தாங்க இருக்கும், ஐஸ்வர்யமா தான் இருக்கும், ஓகே. அங்க பொண்ணா தான் இருக்கும், ஓகே, அதை ஒத்துக்கிறோம். இங்க அது செல்லாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன் அப்படின்னா, தேவனுடைய ஆசைகள் விருப்பங்களை ரொம்ப கவனிக்கணும். ஏன் அவர் இடத்த சுத்தி காமிக்கிறாரு? இதை ஏன் யோவானுக்கு காட்டணும்? இதை ஏன் தானியேலுக்கு காட்டணும்? இது அவசியமா? நாளைக்கு சாவப்பா, உனக்கும் ஒரு சாவு வரும், வரும்போது வந்து பார்த்துக்கன்னு சொல்லி விட்டுருக்கலாமே. அப்படி இல்லாம தேவன் பூமியில இருக்கும் போதே மனிதன் பரலோகத்தை பார்க்கணும். ஏன் தேவன் அப்படி ஒரு வேறு ஏற்பாடை செய்திருக்கிறார்? கொஞ்சம் சிந்திக்கணும். கிறிஸ்தவர்கள் ரொம்ப சிந்திக்கணும். விசேஷமா ஊழியக்காரங்க ரொம்ப சிந்திக்கணும். இதை யோசிக்கணும். ஏன் ஒரு சாதாரண ஒரு